எக்ஸாம்பிள் கேட்டதே வந்து கிரீன் அண்ட் கெப்பல்டி மாடல் தான் கேட்டிருக்காங்க. கிரீன் அண்ட் கெப்பல்டி மாடல். இந்த இதுல என்ன பார்த்தோம், மிதக்குது அப்படின்னு பார்த்தோம், ஃப்ளோட் ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த இதுல வந்துட்டு அப்படியே ஃப்ளோட்லாம் ஆகல, எம்பட் ஆயிருக்கு. எம்படட் கிளைக்கோப்ரோட்டீன், புரோட்டீன் வந்து என்ன ஆயிருக்கு, எம்படட். எம்படட்னா என்ன மீனிங்? ஃபிக்ஸ் ஆயிருக்கு, இல்ல பதிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். புரோட்டீன் அங்க மிதக்குதுன்னு பார்த்தோம்ல, மிதக்கல, எம்படட், இட் வாஸ் எம்படட், இட் வாஸ் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லிபிட் முக்கியமான காம்போனன்ட் இல்ல, இந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு, புரோட்டீன் தான் அந்த முக்கியமான ஸ்ட்ரக்சர். இதுக்கு முன்னாடி சொன்னவங்களாம் வந்துட்டு பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சருக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா லிப்பிட்னு சொல்லியிருப்பாங்க. அந்த லிப்பிட் தான் சொல்லியிருப்பாங்க. பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சருக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் லிப்பிட்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த இதில் வந்துட்டு இல்ல, புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். பிளாஸ்மா மெம்பரேன் அப்படி இருக்கு அப்படின்னா புரோட்டீன் தான் அது காரணம். அந்த புரோட்டீன் வந்துட்டு ஃப்ளோட் ஆகல, மிதக்கல, ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதான் வந்து இந்த மாடல் சொல்லியிருப்பாங்க. Not in keeping with the idea, not in keeping with the idea that proteins are floating in a sea of lipid. Proteins are floating in a sea of lipid அப்படின்றது தப்பு. Proteins are floating in the sea of lipid தப்பு. அப்ப என்ன ஆகுது, penetrate into and form an intrinsic part of the membrane. Penetrate into and form an intrinsic part of the membrane அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த இதுல. புரோட்டீன் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி, புரோட்டீன் தான் வந்து இம்பார்ட்டன்ட் டு த ஸ்ட்ரக்சர். புரோட்டீன் தான் வந்து இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஃபார் மெயின்டைனிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மெம்பரேன். புரிஞ்சுதா? முன்னாடி இருக்க மாடலுக்கு இந்த மாடலுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றது?